தேவன் கொடுத்த எல்லா ஆவிக்குரிய நித்தியத்துக்குரிய பரலோகத்தை அவங்க வித்து போட்டு இந்த உலகத்துக்கு ஏற்றபடி அவர்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள். தங்களுடைய அழைப்பை, தங்களுடைய அபிஷேகத்தை, தங்களோட தெரிந்து கொள்ளுதல சபையில் ஊழியங்களை சாத்தானுக்கு விற்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நீங்க இப்படி விற்று போட்ட ஒரு மனுஷியாய் இருப்பீர்களானால் இன்றைய நாட்கள் உங்களோட வாழ்க்கை பரிதாபமாய் இருக்கிறத நீங்களே அறிவீர்கள். அந்நாளில் இருந்த சந்தோஷம், அந்நாளில் உங்களுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது என்று சொல்லுவீங்க, ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லை. நீங்கள் அழைப்பை விட்டு போட்ட ஒரு மனுஷியாய் காணப்படுகிறீர்கள். சிலர் அற்பமான உலக ஆசீர்வாதங்களுக்காக, சிலர் வேலைகளுக்காக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று அவர்களுக்கு தெரியும். அன்றைக்கு நீங்கள் வேலை செய்யணும் என்று கேட்ட அந்த ஆராதனையை விட்டு அவர்கள் அந்த வேலைக்கு போகிறார். அதனால் அவங்களோட அழைப்பு, அவங்களோட அபிஷேகம், அவங்களோட ஊழியம் எல்லாம் அப்படியே சாத்தானுக்கு விற்கப்பட்டு போகிறது போல சொந்தமாய் அவர்கள் விற்கிறார்கள். இப்படித்தான் ஏசாவன் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய சொந்த தம்பிக்கு சாப்பாட்டுக்காக விற்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாய் அற்ப சாப்பாட்டுக்காய், வேலைக்காய், அடுத்தது திருமணத்துக்காய் அல்லது வேறு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காய் விற்கிறார்கள். அந்த சபைக்கு நீங்கள் வருவீங்களானால் உங்களுக்கு ஒரு கார் தருவோம் என்று சொன்னார்கள். அதை கேட்டு அவர் இயேசுவை விட்டு அந்த சபைக்கு போனார். அவர்கள் ஒரு பழைய வாகனத்தை அவருக்கு கொடுத்தார்கள். அந்த வாகனத்துக்காக அவர் இயேசுவை விட்டு இயேசுவை விற்கிறவரை போல அவர் காணப்பட்டு மாறினார்கள். உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய அபிஷேகத்தை, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய ரட்சிப்பை சில பேர் திருமணத்துக்காக, அற்பமான உலக ஆசீர்வாதங்களுக்காக விட்டு போடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உதாரணமாய் வீசா பிரச்சனை வந்து விட்டது, ஆகவே ஒருவரை திருமணம் செய்ய வேண்டும். அதற்காக ரட்சிக்கப்படாத ஒருவரை திருமணம் செய்யும்படிக்கு ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் முற்றிலுமாய் தேவனை விட்டு விலகி அந்நிய இருளோட, அதாவது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியாக இருக்கிற தேவனை விட்டு இருளை பற்றி கொண்டு அந்த ரட்சிக்கப்படாத பிள்ளைக்குரிய சகல வழிகளுக்குள்ளதாய் தன்னை மாற்றி ஒரு பின்மாற்றக்காரனுக்கு ஒப்பாய் மாறி அந்த திருமணத்தை செய்கிறார். அவருடைய விசுவாசம் நாளடைவில் அந்த மனைவியை மாற்றிக்கொள்ளலாம், எனக்கு வீசா கிடைக்கும் என்பதற்காய். இது ஆண்டவருடைய காரியத்தை விட்டு விலகி தங்களை விற்று போடுகிறவர்கள்.